ரோப்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வேறு வரோம். அதனால் நான் இப்போ சின்னதாக ஒரு கேம் தான் எடுக்க போகிறேன். இதில் எது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போடுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் ஒரு 20 மினிட்ஸ் வரும். இப்போ நான் ஜாம்பி அப்ரைசிங்ன்ட்டு ஒரு ஜாம்பி ஷூட்டிங் கேம் தான் எடுத்திருக்கேன். இந்த கேம் நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் நான் இப்பயே சொல்லிடுறேன், சத்தியமாக 10 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். ஓகே ஏங்க, ஆனால் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இருங்க, நான் நார்மல் மூடு தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஏன்னா நார்மலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இருங்க, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயாச்சும் தான் வரும். மற்றபடி இந்த மாதிரி நிறைய ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காலி பண்ணணும். புரியணும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஷூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐயோ, ஏதோ கிளிச் ஆயிடுச்சு. ஷூட் பண்ணுறாங்களா இல்லையா? ஹெல்த் வேறு ஏற்றணும். சாரி, ஆனால் இப்போ ஏன் இப்படி ஆகுது? சுடவே மாட்டான். எல்லாத்தையும் ஒரு வாட்டியும் எங்க எழுத்து வேற இல்லைங்க. ஃபஸ்ட்டு போய் மெடிக்கிட்டு வாங்க. ஏங்க, இந்த இடமே முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம். இதில் நம்ம எதுவுமே பண்ணலங்க, ஏன்னா நம்மளுக்கு தான் வரல. சரி, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுவில் இது என்னன்னா, நான் கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது துப்பாக்கி, அப்புறம் கீழே சிலலாம் குத்துருவாங்க. அப்புறம் ஒரு மேப்பில் நம்ம நிறுத்திடுவாங்க. அங்கே ஜாம்பிஸு, ஸ்கெலிட்டன்னு இப்போ பார்த்த மாதிரி நிறைய ஸ்பான் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கீழே சில இடம்லாம் இருக்கும் அது வரத்துக்குன்னு. அந்த இடத்தெல்லாம் அடைச்சி வைக்கணும். இது முடிக்க ஒவ்வொரு லெவலாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். அதாவது அது வரத்துக்குன்னு ஒரு சங்கு இருக்குங்க. அதை அடைச்சி அதை ஸ்டாப் பண்ணோம். ஆனாலும் அதை உடச்சிட்டு வரும். அதை கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். நம்ம இப்போ அடைச்சி வச்சோம்னா அதுதான் கான்செப்டே. இப்போ கீழே எல்லாம் சுற்றுனாங்க. இதோ இங்கே பாருங்க, இது மாதிரி அடைச்சி வைக்கணும். இப்போ எல்லாமே ஆல்ரெடி அடைச்சிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி க்ரீன் கலரில் காமிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு அதெல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸு. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. ஜாம்பி வர ஆரம்பிச்சிருச்சுங்க, சத்தம் கேட்குது. உங்களுக்கு சத்தம் என்னன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு சத்தம் ரெடி பண்ணுறேன். ஏங்க, இதில் கூட சுட மாட்டலாங்க. ஐயோ, ஏதோ ஆயிடுச்சு. கிரனேட் தாங்க போட முடியுது. எங்க சுடவே மாட்டேங்கிறோம்.
நல்லா இருக்கும். என்னடா எதுவுமே பேச மாட்டேன். வீடியோ எடுத்தனால எனக்கு அதனால அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நான் இப்போ வீடியோ அதனால எனக்கு சப்போர்ட் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணால் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதனால் அதை மட்டும் பண்ணி விட்டுலாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், ஷேர் கூட பண்ணால் நல்லா. புல்லட் இல்லை, டேய் புல்லட் யாராச்சும் கொடுங்கடா. புல்லட்டு டேய் புல்லட்டு எப்படி வாங்க சொல்லுங்க. புல்லட்டு எங்கே வாங்கிறதுக்கு? அதனால் போய் பார்ப்போங்க. இங்கே புல்லட் மிஷின் இங்கே தானே எங்கேயோ இருக்கும். அவங்களே புல்லட் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும் போல், மற்றபடி அவங்களே கொடுத்துருவாங்க. இது முடிக்க நம்மளுக்கு லெவல் வேறு எழுதும். அதோ கீழே டைம் போகுது பார்த்தீங்களா? இன்னும் ஒரே ஒரு ஜாம்பி இருக்குது. முடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லெவலு இதுலேருந்து இன்னும் நிறைய ஜாம்பி வருங்க. அதுதான் ப்ராப்ளமே. இங்கே புல்லட் இருக்குது, அது போய் எடுத்து. ஓகே, நம்ம ஒரு வாட்டி பாம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். எழுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளுக்கு வேறு எழுத்து இங்கே இருக்குங்க. எழுத்து ரேடியோ எழுத்து. ஸோ இது மாதிரி சில ஓட்டைகள் இருக்கும். ரிப்பேருன்னு காமிக்கும். நம்மளால் உள்ளே போக முடியாது. அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணி அடைச்சி வைக்கணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வேவ் வரப்போது. இங்கே நிறைய ஏங்க அங்கே 3 கட்டை போட்டால் அதுக்குள்ள பாருங்க உடச்சி. என்னடே கிளிச் ஆகுது. நைட்டில் இருக்கு கிளிச் ஆகுது போல். நான் இனிமேல் காலையிலேயே வீடியோ எடுத்து ட்ரை பண்ணுறேன். நாங்கள் இதே வச்சுப்போம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் செட் ஆகாது. இங்கே இருந்தா ஒன்று தலையிலே வருவாங்க. விழிச்சுதாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம போட்டு தள்ளுறோம். இன்னும் வீடியோ அத்தனை நிமிஷம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இது பண்ணுறாங்க. இதை ரிப்பேர் பண்ணிட்டேன். வேற அதுக்குள்ள உடச்சிட்டாங்க. அடா பாவீங்களா. ஏன்னா ஒருத்தனையும் காணோம். எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஏங்க எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. ஐயோ டேய் எதடா போடிக்க. இன்னும் ஒருத்தன் கூட எங்கே இல்லைங்க. எல்லாம் போயிட்டாங்க.
ஆமா முடிஞ்சிச்சு. ஓகே, வீடியோ முடிய போகுதுங்க கொஞ்ச நேரத்தில். இன்னும் சில ஜாம்பிஸ் இருக்குது, அதை மட்டும் சுட்டா நம்ம முடிஞ்சிடும். இந்த மார்க் பண்ணியிருக்குல அதான் ரிமைனிங் ஜாம்பிஸ். நம்மக்கிட்ட புல்லட் இல்லைங்க. இருக்கா? இருங்க, அங்கே போய் எடுத்துன்னு வந்துடும். இது மாதிரி சில டைம்ஸ் வரும், அது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேவ் வேறு வரப்போகுது. இன்னும் 22 செகண்ட்ஸ் இருக்கு. நம்ம ரவுண்ட் 10 மற்றவெல்லாம் என்ன பண்ணுறான்னு சொன்னான்னு பார்ப்போம். இந்த கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது வந்து பிஸ்டலு. ஒருவேளை நம்ம செத்துட்டோம்னா நம்மக்கிட்ட மெடிக்கிட் இருந்ததுன்னா நம்ம ரிவைல் பண்ணிடணும், செல்ஃப் ரிவைலு. அப்படி இல்லைன்னா நம்மளை வேறு ஏதாச்சும் ரிவைல் பண்ணுவோம். அப்படி பண்ணலன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் வேவ் வரும்போது நம்மளை ஸ்பான் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை நம்ம டைமிங் வரும் அது நம்மளை ரிவைல் பண்ணுறதுக்கு. அந்த டைம் வந்து பிஸ்டல் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து மற்றவங்களை சுட்டுக்கலாம். அதாவது எண்ணிக்கை சுட்டுக்கலாம் பிஸ்டல். அதாவது நம்ம ஒரு நல்ல இதுதான் சொன்னேன், பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இவங்களெல்லாம் கொடுக்கலாம். நம்ம ரியல் லைஃப் இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு அடைங்களா? என்னடா பண்றீங்க? டாய் அடைச்சு சொன்னா அடைச்சிட்டாங்க. நல்ல வேலை பண்றாங்க. ஏன்னா அவங்க அப்படிக்கா போய் என்னை விட்டு தனியாக போய் வச்சுட்டாங்க. இந்த சைடும் நம்ம அடைச்சி எல்லாம் மேலே வேறு செஞ்சுக்கிறாங்க. சொல்லலை ஒருத்தர் கூட இங்கே எல்லாம் பாருங்க. ஒரே ஒருத்தர் தான் கேம் இருக்காங்க. நம்ம அப்புறம் இன்னும் ஒருத்தர். ஐயோ ஏங்க 2 பேர் தாங்க இருக்கும் கேம்லேயே. இதுங்க நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து இல்லைங்க ஒரு 4 பேர் இருக்கோம். அவங்களாம் செத்து போயிட்டுருக்காங்கங்க. அப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டுன்ற பாருங்களேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா நான் ரோப்ளாக்ஸ் போடலான்னு இருக்கேன். ரோப்ளாக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 2 நாளில் போட்டுருவேன். அதில் வேறு நான் நிறைய லெவல்லாம் முடிச்சிட்டேங்க. அது வேறு எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காமிக்காமல் முடிக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ முடிஞ்சுதுங்க. இதோட நம்ம வந்து புல்லட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப நேரம் நான் எடுக்கலை. ஸ்டார்ட் முடிக்க ஏன் பண்ணுங்க, புல்லட் எடுக்காம யாருமே புல்லட் எடுக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம தான் கஞ்ச பீஸ்னாலி என்று கருதப்படுகிறோம். ஓகேவா? நம்ம போக போக காமெடியாக பேச ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வரலங்க. நானே கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற சேனல்லாம் பார்த்துட்டு காமெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதை எடுத்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்கும், எல்லா நண்பருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இதை பற்றி நான் இன்னொரு பாட்டு போடுவேன். அது இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். ஏன்னா ரோப்ளாக்ஸ் போட்டுனால
அது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போடுவேன் இதை. ஓகேவா? ஓகே பாய்.